சித்ரா பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் சுற்ற உகந்த நாள் மற்றும் நேரம் ஏப்ரல் 30 வியாழக்கிழமை இரவு 9:52க்கு தொடங்கி மறுநாள் மே 1 வெள்ளிக்கிழமை இரவு 11:07க்கு முடிவடைகிறது. சித்ரா பௌர்ணமி குலதெய்வத்திற்கு ஒரு சூட்சமமான நாள். சித்தர்கள் சொல்லி இருக்கிற இந்த எண்ணெயில நீங்க வீட்டுல விளக்கு ஏத்திட்டு வீட்டுல இருந்து கிளம்பி கிரிவலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும். அது எந்த எண்ணெய், அந்த எண்ணெய் எப்படி முறையா பூஜை அறையில விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கடைசியில சொல்லியிருக்கிறேன். திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பசியோடு கிரிவலம் வரும் அடியார் பெருமக்கள் 5000 பேருக்கு மாதம் மாதம் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. வருகின்ற சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 50,000 பக்தர்களுக்கு யாசகம் எடுத்து இவங்க அன்னதானம் கொடுக்க இருக்காங்க. இந்த அன்னதானம் தடையில்லாமல் நடக்க நாம எல்லாருமே இறைவன் கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மறக்காம இந்த அன்னதானத்துல கலந்துகிட்டு சாப்பிட்டு அருளோட கிரிவலம் சுத்தி வாங்க. நீங்க மேல வீடியோ கடைசியில சொல்றேன்னு சொன்ன விஷயம் இது. இழுப்ப எண்ணெய் இல்லைன்னா நெய், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு எண்ணெயை எடுத்து உங்க பூஜை அறையில விளக்க ஏத்திட்டு அதுக்கப்புறம் 1 ரூபாய் காயினை மஞ்சள் துணியில கட்டி கிரிவலம் சுத்தி வரும்போது அந்த காயினை எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்த அந்த காயினை கிரிவலம் சுத்தி முடிச்சுட்டு உங்க குலதெய்வத்துக்கு நீங்க காணிக்கையா செலுத்தினீங்க அப்படின்னா நீங்க என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும் என்பது சித்தர்களோட அசைக்க முடியாத ஒரு ஐதீகம். இதை எல்லாருமே கடைபிடிங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அண்ணாமலையாரையும் உங்க வேண்டுதலையும் மனசுல நினைச்சு ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க. அது கட்டாயம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தர தனசேகர் அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நான் தான் உங்க தனசேகர். லவ் யூ ஆல்.